தசானந்தன், விபீடணன் மற்றும் கும்பகர்ணன் மூவரும் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு குகைக்கு சென்று தவத்தில் மூழ்கினர். இதற்கு முன் என்ன நடந்தது என்பதை அறிய டிஸ்கிரிப்ஷன்ல 3வது எபிசோட் லிங்க் இருக்கு, மறக்காம பாருங்க. குகையிலிருந்து பெரிய பாறைகள் அவர்கள் மீது விழுந்து இரத்தம் சொட்டியது. ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் தவத்தை தொடர்ந்தனர். வருடங்கள் பல கடந்தன. ஆனாலும் பிரம்மதேவர் அவர்களுக்கு காட்சியளிக்கவில்லை. இதனால் பெரும் கோபமடைந்த தசானந்தன், பிரம்மதேவா, என் தந்தையைப் போலவே தாங்களும் என் வேண்டுதலை செவிமடுக்க மறுகிறீர்கள். இதற்கு காரணம் நாங்கள் அசுரர்கள் என்பதாலா என்று பெரும் கோபத்துடன் கேட்டான். தாங்கள் எனக்கு எந்த வரமும் தரவில்லை எனில் என்னுடைய வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை என்று கூறி தன் தலையை வாளால் வெட்டி தீயிற்கு இரையாக்கினான். ஆனால் சிறிது நேரத்திலேயே இன்னொரு தலை பொருத்தப்பட்டது. நான் கேட்காமலேயே எனக்கு 10 தலைகள் கொடுத்தீர்கள். ஆனால் நான் இத்தனை வருடங்கள் கடும் தவம் இருந்து கேட்கும் வரத்தை ஏன் அளிக்க மறுக்கிறீர்கள்? நான் என்னுடைய அனைத்து தலையையும் வெட்டி வீழ்த்தப் போகிறேன் என்று கூறி ஒவ்வொரு தலையாக வெட்டி தீயிலிட்டான். தனது 10வது தலையை வெட்ட முயன்றபோது திடீரென்று பிரம்மதேவர் வானிலிருந்து காட்சி தந்தார். உன்னுடைய இந்த கடுமையான தவத்தை பார்த்து நான் மிகவும் ஆனந்தமடைந்தேன். உனக்கு வேண்டிய வரத்தை தயங்காமல் என்னிடம் கேள் என்று தசானந்தனிடம் கூறினார். அதற்கு அவன், நான் மிகுந்த சக்தியுடையவனாக மாற வேண்டும், அழிவே இல்லாதவனாய் அமரன் போல் இப்பூமியையே ஆள வேண்டும் என்றான். ஆனால் அவர், இதை என்னால் அழிக்க இயலாது, வேறு வரத்தை கேள் என்று கூறினார். நான் எவராலும் கொல்லப்படக்கூடாது. தேவர்கள், கடவுள்கள், விலங்குகள், பறவைகள், அசுரர்கள், பிசாசுகள் என யாராலும் நான் கொல்லப்படக்கூடாது என்று வரம் கேட்டான். நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்கு வரம் கிடைத்தது என்றார். பின் தசானந்தன், என் சகோதரர்களும் கடும் தவத்தை மேற்கொண்டனர், அவர்களுக்கும் கேட்கும் வரத்தை அழியுங்கள் என்று கேட்டான். தசானந்தன் கும்பகர்ணனிடம், இந்திர தேவரின் சிம்மாசனத்தை வரமாக கேள் என்றான். ஆனால் கும்பகர்ணன் இந்திரன் என்று கேட்பதற்கு பதில் நித்திரை வேண்டும் என்று தன் நாவு பிளன்றதால் வரத்தை மாற்றி கேட்டார். இதனால் பெரும் ஆத்திரமடைந்த தசானந்தன், முட்டாள், நான் என்ன கேட்க சொன்னேன், நீ என்ன கேட்கிறாய் என்றான். நான் கொடுத்த வரத்தை திரும்ப பெற முடியாது. கும்பகர்ணன் 6 மாதம் உறக்க நிலையிலும் 6 மாதம் விழிப்பு நிலையிலும் இருப்பான் என்று பிரம்மன் கூறினார். மேலும் அவன் விழித்திருக்கும் சமயத்தில் அமர்த்துவம் பெறுவான். ஆனால் 6 மாத காலத்திற்கு முன்பே அவனை உறக்கத்தில் இருந்து எழுப்பினால் அவனது வரம் காணாமல் போய்விடும் என்றார். அடுத்ததாக விபீடணன், நான் என் சகோதரர்களை தர்ம வழியில் கொண்டு செல்ல வேண்டும், மேலும் நான் விஷ்ணு பகவானின் தீவிர பக்தனாக மாற வேண்டும் என்று பிரம்மனிடம் கேட்டார். அதற்கு பிரம்மன் அதே வரத்தை அளித்தார். ஆனால் தசானந்தன் மிகுந்த குழப்பத்துடன் விபீடணனை பார்த்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். பின் மூவரும் சென்று திரிகூட மலையை அடைந்தனர். தசானந்தன் முதலில் மலையேறினான். அப்போது விபீடணன் ஏற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். தசானந்தனிடம் உதவி கேட்டதற்கு அவன், உனக்கு இப்போது உதவுவது யார்? திருமாலா? நானா? அந்த திருமாலை மறந்துவிடு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று விபீடணனை காப்பாற்றினான். பின்பு சூர்பனகையும் அவர்களது தாயும் மூவரையும் காண வந்தனர். இன்னும் சிறிது நேரத்தில் நம் வாழ்க்கையே மாறப்போகிறது என்று கூறி தசானந்தன் போர் முழக்கத்தை எழுப்பினான். அதே சமயம் தந்தை விஸ்ரவா பல வருடங்களுக்கு பின் தன் குடும்பத்தை காண அரண்மனைக்கு வந்தார். மிகுந்த மரியாதையுடன் குபேரன் அவரை வரவேற்றான். நீ உன் மற்ற சகோதரர்களை நன்றாக கவனித்துக் கொள்கிறாயா? அனைவரும் நலமா என்று குபேரனிடம் கேட்டார். விபீடணனுக்கும் தசானந்தனுக்கும் முக்கிய பதவிகளை அளிப்போம், சூர்பனகைக்கு நல்ல வரன் பார்ப்போம் என்று குபேரன் கூறினான். அச்சமயம் தசானந்தனின் தாய் அங்கு வந்து, தசானந்தன் மிகுந்த கோபத்துடன் வந்து கொண்டிருக்கிறான் என்று பதற்றத்துடன் கூறினார். தசானந்தன் வருகையைக் கண்ட குபேரன் பயந்து ஒளிந்து கொண்டான். தன் வீரர்களிடம் அனைத்து விலையுயர்ந்த ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு புஷ்பக விமானத்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டார். பின் தசானந்தன் குபேரனிடம், நீ இங்கிருந்து இப்பொழுதே புறப்படவில்லை எனில் உன் உயிரை எடுத்து விடுவேன் என்றான். மேலும் என் சிம்மாசனத்தை விட்டு இறங்குங்கள் என்று தன் தந்தை விஸ்ரவாவிடம் கூறி அவரை மிகவும் அவமதித்தான். இதை கேட்ட அவர் அங்கிருந்து புறப்பட்டார். ததானந்தனின் தாயும் அவருடனே சென்றார். பின் தசானந்தன் ராஜ உடையுடன் ராஜ அரியணையில் கம்பீரமாக அமர்ந்தான். இதற்கு பின் என்ன நடந்தது என்று அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க.